கூலி படத்தோட ட்ரெய்லர், லியோ ட்ரெய்லர விட கொஞ்சம் சுமாரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் நம்ம லோகேஷ் கனகராஜ் வேணுக்குன்னு தான் கொஞ்சம் சுமாரா இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா, லியோ படத்தோட ட்ரெய்லர் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதனால மக்கள் அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்போட அந்த படத்துக்கு போனாங்க. பட் இருந்தாலும் அந்த படம் ஓரளவுக்கு சுமாரா தான் இருந்துச்சு. அதுக்கு பதிலா ட்ரெய்லர கொஞ்சம் ரொம்பவே சுமாரா காட்டியிருந்து, படத்த டைரக்ட்டா போய் படம் பார்த்திருந்தாங்க அப்படின்னா லியோ படம் இன்னும் பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, அந்த கார் சேசிங் சீன்ஸ்லாம் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் ட்ரெய்லர்ல கட் பண்ணிட்டு டைரக்ட்டா படத்துல காட்டியிருந்தாங்க அப்படின்னா, எல்லாருக்குமே ரொம்பவே இன்னும் ஒரு ஒரு நல்ல சூப்பர் படம் பார்த்தோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிருக்கும். ஏற்கனவே நம்ம ட்ரெய்லர்ல எல்லாத்தையும் தான் பார்த்துட்டோமே அப்படின்ற மாரி ஒரு ஃபீல் கிடைச்சிருக்காது. விக்ரம் படத்தோட ட்ரெய்லர் கூட ஓரளவுக்கு சுமாரா தான் இருக்கும். கதையெல்லாம் பெருசா கெஸ் பண்ண முடியாது. ஓகே நல்லாயிருக்கு அவ்வளோதான் அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. பட் படம் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஸோ அதே ஃபார்முலாவ தான் இந்த கூலி படத்துக்கும் லோகேஷ் கனகராஜ் யூஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஓவரா பந்தா பண்ணாம ஓரளவுக்கு டீசென்ட்டான ட்ரெய்லரா விடுவோம். அதுக்கப்புறம் நிச்சயமா ரஜினி படம் அப்படின்னாலே எல்லாருமே ஒரு ஆர்வமா ஃபர்ஸ்ட் நாள் எப்படியும் டிக்கெட் புக் ஆயிடும். ஃபர்ஸ்ட் நாள் எல்லாருமே பார்த்தாலே ரிவ்யூஸ்லாம் நல்ல ரிவ்யூஸ் தான் கிடைக்க போகுது. அதனால டீசென்ட்டான ட்ரெய்லர் வந்தா போதும். படம் பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ்லாம் கிடைக்கும். நல்லாருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் கிடைக்கும். அப்படின்றதுனால தான் இந்த படத்தோட ட்ரெய்லர் சுமாரா விட்டுருக்காங்க. மத்தபடி இந்த படத்துல எல்லா ஸ்டேட்டுக்காரங்களும் இருக்காங்க. அதனால இந்த படம் நிச்சயமா 1000 கோடி வசூல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இந்த படத்துக்கு நிச்சயமா இருக்கு. ஏன்னா ஹிந்தியிலயும் அமீர் கான் இருக்கிறதுனால நிச்சயமா ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும். சவுத் இந்தியால எல்லா ஸ்டேட்டையும் பிடிச்சு போட்டாங்க. அதனால கண்டிப்பா இந்த படம் நிச்சயமா ஒரு பெரிய வெற்றி அடையும் அப்படின்றதுல எந்த டவுட்டும் கிடையாது.